வாங்க அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. 4 கிளாஸ் ரவை எடுத்துக்கோங்க. அதே கிளாஸ்லேயே 4 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரவையை ஒரு கடாயில் போட்டு சிம்லேயே வச்சு கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். கை பொறுக்கிற சூட்டுக்கு இருந்தால் போதும். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே ரவை போட்டதால் உங்களுக்கு அளவு சொல்லணுக்காக மறுபடியும் டம்ளரில் அளந்து போட்டிருக்கேன். இப்போ அதே டம்ளர்லேயே 4 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காவும் இடித்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய் விட்டுக்கலாங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சையும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க ரவையோடு ஒன்றாவே. இப்போது தேங்காய் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதையும் ரவையோடு ஒன்றா போட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். பால் இருந்தால் காய்ச்சின பால் ஆற வச்சு ஒரு அரை டம்ளர் விட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சியும் பிடிச்சிக்கலாம், இல்லை அப்பயே பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சிக்கலாம் உருண்டை. இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா சேப் ரொம்பவும் நல்லா வரும். நல்லா அழுத்தி பிடிச்சி உருண்டை பிடிங்க. பால் ஊற்றிருக்கிறதால நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சாப்பிட்றப்பவும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. பால்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அருமையான ரவா லட்டு ரெடிங்க.